Hello friends, welcome to Viveham V Plus Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட்கட் என்ன அப்படினா 76 ல இருந்து 124 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வேல்யூவை மக் அப் பண்ணாம எப்படி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி 76 ல இருந்து 124 வரைக்கும் எந்த ஒரு நம்பர் கேட்டாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் என்னன்னா 100. இந்த 100 தான் பேஸா வச்சு நம்ம இந்த ட்ரிக்கே பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 104 ஸ்கொயர் இருக்குது. நான் பேஸ் நம்பர் என்ன சொன்னேன் 100. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 100க்கும் 104க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் என்னது 4. அந்த 4ஐ 104ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 108 வரும். 108ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் 10800 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 4. அந்த 4ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 16. இந்த 16 அந்த நம்பரோட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும் 10816. அப்போ 104 ஸ்கொயரோட ஆன்சர் 10816. ஓகே, இப்போ 97 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 100க்கும் 97க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது -3. ஓகே, இப்போ 97ஓட மைனஸ் பண்ணுங்கள் 3. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 94 வரும். 94ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 9400 வரும். ஓகே, இப்போ -3ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 3ஓட ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 9. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9ஐ இந்த நம்பரோட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 9409. ஸோ 97 ஸ்கொயரோட ஆன்சர் 9409. இப்போ 89 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 100க்கும் 89க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது -11. ஸோ 89ஓட 11ஐ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் 78 வரும். 78ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 7800 வரும். நெக்ஸ்ட்டு 11 ஸ்கொயர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 121. இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ 121ஐ இந்த நம்பரோட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 7921. அப்போ 89ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 7921. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் 76லேருந்து 124 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.